வணக்கம் நண்பர்களே. ஞானபீட விருது இவரை பிடிக்காதவங்க இருப்பீங்க. ஆனால் 23 வருஷம் கழித்து தமிழ் எழுத்தாளருக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. டிஎன்பிஎஸ்சிக்காக நம்ம பார்க்குறோம், உடனே கமெண்ட் போட வந்துடாதீங்க, சரியா? ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தோம்னா 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு. அது நல்லா இருக்கு, நான் படிச்சிருக்கேன். அப்புறம் கருவாச்சி காவியமும் எழுதியிருக்கார், படிச்சிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா தண்ணீர் தேசம் அப்படின்னு சொல்லி 3ஆம் உலக போர் தண்ணீரை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. அது வந்து வாங்கி வச்சிருக்கேன், மெதம் படிக்கணும். ஸோ இந்தியாவுடைய மிக உயரிய இலக்கிய விருது இந்த ஞானபீட விருது. தமிழில் இதை வாங்கினவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு முன்னாடி. இப்போ 3ஆவது ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த 2 பேர் யார் அப்படின்னம்னா அகிலன் சித்திரப்பாவிக்காக, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பார்த்தோம்னா 2002 வந்து வாங்கினாரு. ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை மொழிகளுக்காக கொடுக்குறாங்கன்னா நம்ம அரசியலமைப்பு பார்த்தோம்னா 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு. அந்த 22 மொழிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதே சாகித்ய அகாடமி 22 + 2, அது என்னன்னா ஆங்கிலம் மற்றும் ராஜஸ்தானி 2க்கு சேர்த்து கொடுக்கப்படுகிறது. இங்கே வந்து 22 லாங்குவேஜ் மட்டும்தான். அது எப்போ நிறுவுறாங்கன்னு பாருங்க. 1961 நிறுவப்பட்டது. முதல்ல கொடுத்தது 1965. அடுத்து 1982க்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இலக்கிய பங்களிப்புக்காக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படைப்பு கொடுத்தாங்க. குறிப்பிட்ட ஒரு படைப்புக்கு தான் இப்போ நம்ம அகிலன் சித்திரப்பாவிக்கு வாங்கும் பொழுது அந்த சித்திரப்பாவிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இனிமே வந்து அதனா அந்த ஒரு புக்குக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி வாங்கிக்கோங்க. மற்றபடி ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் இலக்கிய எவ்வளோ பங்களிப்போ அதுக்கு தான் ஞானபீடம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. முதல்ல 1965 வாங்கினது மலையாளத்தில் வந்து பார்த்தோம்னா சங்கர குரூப் அப்படிங்கிறவர் ஓடக்குழல் அப்படிங்கிறதுக்காக வந்து ஓடக்குழல் எழுதுனதுக்காக அவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆஷா பூர்ண தேவி. அது பெங்காலி மொழியில் வந்து ஒரு பேர் இருக்குது, எனக்கு பெங்காலி தெரியாது. முதல் சத்தியம் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் பேர் 1976 வாங்கினாங்க. அடுத்து தமிழ் எழுத்தாளர்னு பார்த்தோம்னா அகிலன் சித்திரப்பாவிக்கு 1975. அவர் தான் வேங்கையின் மைந்தர் எழுதினாரு. அதுக்கு வந்து அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. அடுத்து ஜெயகாந்தன் பார்த்தோம்னா சிறுகதை எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. யூபிஎஸ்சி சிலபஸோட குருபீடம் அப்படிங்கிற தொகுப்பு வந்து இருக்கும். 2002 அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் பரிசு தொகை எவ்வளோன்னா 11 லட்சம். அப்புறம் பார்த்தோம்னா சரஸ்வதி உருவம் பொறிக்கப்பட்ட வெங்கல சிலை. இந்த வெங்கல சிலை நடன மங்கை வந்து எங்கே கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து தற்போது இந்த அமைப்பினுடைய தலைவர் யாருன்னா பிரதீபா ராய். 58வது விருது பாருங்க 2023 குல்சார் ராம் பத்ராச்சாரியார். 59வது வினோத்குமார் சுக்லா, சத்தீஸ்கர் மாவட்டம். எனக்கு ராஜ்குமார் சுக்லான்னு ஒருத்தர் தெரியும், அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.